ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓபி ப்ராசஸ் இருக்குது. ஓபினா ரொம்ப மைல்டாக இருக்கவங்கள ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அவங்க வெளியிலேருந்து வந்து குடிக்கும்போது இருக்கிறத விட குடியற்ற நிலையில தான் அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா போதைக்கு மருந்து கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிச்சா எல்லாரும் ஈஸியாக போட்டு நம்ம சரி பண்ணிடலாமா? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் போதையில் இறந்துனே தான் இருக்காங்க ஆண்டுகளும். மருந்து இல்லை. அப்போ நீங்கள் டிவியில் போடலாம். குடி நோயாளின்றது மனைவி தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பு அந்த குடிநோயாளிக்கு போயிடும். குடிநோயாளிக்கு என்ன பாதிப்புன்றத மறுவாழ்வு மையங்கள் கொடுக்குற அந்த கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங்கை இப்போ குடிக்கிறவங்கள வந்து நிறைய 4 வெரைட்டி இருக்காங்க. ஸோ இது நோயாளியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவர் இந்த பயன்பாட்டை அவரால் நிறுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஃபஸ்ட்டு இது. 2வது பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்ஃப் கேர், சுய பராமரிப்பு இருக்காது. 3வது அவருடைய சராசரி வேலைகளை அவரால் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்னா அவரால் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக முடியாது. ஒரு வேலைக்கு போகிற ஆள்னா அவரால் வேலைக்கு போக முடியாது. ஒரு கணவன்னா அவரால் சரியான கணவனுக்கான இது பண்ண முடியாது, அப்பாவுக்கான பண்ண முடியாது. ஸோ இந்த பொருள் பயன்பாட்டை அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் சுய பராமரிப்பு, செல்ஃப் கேர் இருக்காது. 3வது அவரை வந்து அவருடைய ருட்டீன்ஸோ, அவருடைய டியூட்டிஸோ, ரெஸ்பான்சிபிலிட்டியோ அவரால் சரிவர செய்ய முடியாது. இதுதான் வந்து அடிப்படையான அறிகுறி. இது 3 செய்யலை ஒருத்தர் அப்படின்னா அவர் ஒரு நோயாளியாக இருக்கலாம். அவர் கண்டிப்பாக சிகிச்சை மையத்துக்கு வரணும். ஸோ இங்கே நாங்கள் கேள்வி இருக்குது, ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணி தான் நாங்கள் உள்ள அட்மிஷன் பண்ணி. குடிநோயாளி அந்த குடிநோயாளி மகனுக்கு கொடுக்குற சூழ்நிலை இல்லையா, அந்த குழந்தையோட மழலையை ரசிக்க மாட்டான், அவனுடைய ஸ்கூலிங் ஃபஸ்ட்டு அந்த டேர்மை வந்து அவன் ரசிக்க மாட்டான். ஒரு எல்கேஜி பிள்ளையும் பாருங்கள், அப்பா கூட்டு போய் விடணும்னு நினைப்பாங்க. ஆனால் குடிநோயாளியால் அது முடியாது. அப்போ மற்ற பிள்ளைங்களை பார்த்து இந்த குழந்தைக்கு ஏக்கம் வரும்பொழுது நாம் அப்பா ஏன் அப்படி இல்லைன்றப்போ முதல்ல அந்த குழந்தைக்கு அப்பா மேலே கோபம் வரும். அந்த கோபம் வயசு ஆக அந்த குழந்தைக்கு அப்பா மாதிரியே குடிக்கணுன்ற எண்ணம் வரும். ஏற்கனவே ஹெரிடிட்டி அதோடைய சூழ்நிலையும் சேரும்பொழுது கண்டிப்பாக 100% குடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நாங்கள் மறுவாழ்வு மையங்களில் குடிநோயாளி பிள்ளைகள் குடிநோயாளியாக இருக்கிறத நாங்கள் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓபி ப்ராசஸ் இருக்குது. ஓபினா ரொம்ப மைல்டாக இருக்கவங்கள ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. அவங்க வெளியிலேருந்து வந்து இங்கே கன்சல்ட் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கின்னு போயிடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தெரப்பி இருக்குது. ஷார்ட் டேர்ம் தெரப்பினா ரொம்ப கொஞ்சம் லைட்டாக மாடரேட்டாக இருப்பார். அவருக்கு வந்து ஒரு 21 நாள் சிகிச்சை கொடுப்போம். அவரை வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஃபிசிக்கலாக டேமேஜஸ் கம்மியாக இருக்கும், ஃபேமிலி டேமேஜஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அவருக்கு 21 டேஸ் வச்சு கொஞ்சம் எல்லாம் எஜுகேட் பண்ணி அனுப்பிடுவோம். கொஞ்சம் டிசீஸ் நல்லா இருக்குது, ப்ரோக்ரெசிவாக இருக்குது, மாடரேட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு 90 டேஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் தெரப்பின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இபிடின்னு சொல்லுவோம், எவிடன்ஸ் பேஸ்ட் தெரப்பி. சர்வதேச முறையில் இது சிகிச்சையாக ஆராய்ச்சி பண்ணி இந்த சிகிச்சை பண்ணுவோம். 90 டேஸ் தெரப்பி. ஸோ அது வந்து 90 டேஸு. சில பேர் ரொம்ப டேமேஜ், ரொம்ப சிவியர், மல்டிபிள் மல்டிபிள் இதெல்லாம் ரொம்ப சிவியராக இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக லாங் டேர்ம் தெரப்பி தான் குறைஞ்சபட்சம் 6 months வச்சு பண்ணுவோம். குடிக்கும்போது இருக்கிறத விட குடியற்ற நிலையில தான் அவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா குணக்கோளாறுகள் 470க்கு மேலே இருக்கும் குடிநோயாளிகிட்ட அப்படின்றாங்க. அப்போ குடிக்காமல் இருக்கும்போது அந்த குணக்கோளாறுகள் அவர் எந்த டைமில் எப்படி இருப்பாருன்னே சொல்ல முடியாது. ஆனால் மறுவாழ்வு மையங்களில் ஃபேமிலி கவுன்சிலிங்கிற ஒரு இது வைப்பாங்க. அதில் வந்து எனக்கு சொன்னாங்க, இவர் இப்படியெல்லாம் பாதிச்சிருக்கு, இது ஒரு நோய், இந்த நோய் வந்து வாழும் வரைக்கும் இருக்கும், வாழ வரைக்கும் அந்த குடிநோயுடைய அந்த அறிகுறிகள் தெரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ பசியாக இருக்கக்கூடாது, கோபமாக இருந்தால் நான் அந்த இடத்துல விட்டு தரணும் அப்படின்ற சில விஷயங்களை ஃபண்டமெண்டலாக நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் தேட ஆரம்பித்தேன். இந்த குடிநோயாளி நான் இன்னும் 100% புரிஞ்சிக்க என்ன பண்ணணும் அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் தேடுதல் மூலிமா என்னால் அவரை கையாள முடிஞ்சுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். போதைக்கு மருந்து கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிச்சா எல்லாரும் ஈஸியாக போட்டு நம்ம சரி பண்ணிடலாமா? லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் போதையில் இறந்துனே தான் இருக்காங்க ஆண்டுகளும். கொரோனா விட ஒரு ஆண்டு போதையில் இறந்தவங்க எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் மருந்து இல்லை. அப்போ நீங்கள் டிவியில் போடலாம், சும்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கான சிகிச்சை மருந்து இருந்தால் நாங்களே இவ்வளோ பெரிய இங்கே வச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் போட்டு அனுப்பிச்சிருவோமே.
மருந்து கண்டுபிடிக்கல. ஒரு கிருமினாலனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது ஒரு மனநோய் இது. ஸோ அதுக்கான மருந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த விதமான ஆதாரமோ இல்லை அறிவியல் பூர்வமான ஒரு இதுவும் பயன்பாடும் இல்லை. இல்லாட்டி அப்போ நல்லா ஆகிடுமே. அந்த மாதிரி டப்பா சாப்பிட்டவங்களாம் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே நம்மக்கிட்டே. டப்பா அதையும் சாப்பிட்டுக்கிறாங்க, குடிச்சுக்கிறாங்க. குடி நோயாளின்றது மனைவி தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பு அந்த குடிநோயாளிக்கு போயிடும். குடிநோயாளிக்கு என்ன பாதிப்புன்றத மறுவாழ்வு மையங்கள் கொடுக்குற அந்த கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங்கை அசட்டை பண்ணாமல் கவனிக்கணும். ஒரு 2 கவுன்சிலிங் வர சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த புருஷனுக்கு என்ன மாதிரி நிலைமை, அவர் வந்து ஒரு தடவை தான் ஆசைப்பட்டு குடித்தாரு, அதுக்கப்புறம் நோய்க்குள்ளே போயிட்டாருன்ற விஷயம் ஒரு மனைவிக்கு தெரிஞ்சாவே கண்டிப்பாக கணவனை விட்டு போக மாட்டாங்க, அன்பு செலுத்தாமல் இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு 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 பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரு, ஒரு நோயில் மாட்டியிருக்காரு. அப்படின்றப்போ அந்த நோயிலேருந்து வெளியில் வரணும்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துடைய அன்பு தேவை. அப்போ அந்த மனைவி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் எடுக்கணும், தெரிஞ்சுக்கும் பொழுது ஈஸியாக அவருக்கு அன்பு செலுத்த முடியும். இப்போ என் கணவர் கோபமாக வராரு அப்படின்னு சொன்னால் நான் அந்த இடத்துல கோபப்பட மாட்டேன். அது கோபம் இருக்கும், ஆனால் கோபம் இல்லாத மாதிரி நடிப்பேன். முதல்ல எனக்கு வராது, நடிப்பேன். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த டைமில் சாப்பாடோ ஏதோ ஒரு ஜூஸோ கொடுத்து அந்த சூழ்நிலையை கொஞ்சம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனது எனக்கு வலிச்சுது அப்படின்னு அப்போ நான் கோவப்பட்டேன்னா அவருக்கு அந்த புரிதல் இருக்கும். அவரும் கோவப்பட நான் கோவப்படனா கண்டிப்பாக குடிநோயாளிக்கு என்ன தோணும், குடிக்கணும் தான் தோணும். அப்போது அந்த இடத்துல ஒரு மனைவியாக விட்டு கொடுக்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. அட்மிஷனே வந்து சைக்காட்ரிக் சைன் பண்ண தான் அட்மிஷனே ஆகும். ஸோ பேசிக்காக அவருக்கு ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அவருக்கு நோய் இருக்குது, நோய் தன்மை இருக்குன்னா உடனே நாங்கள் அட்மிட் பண்ணிடுவோம். அட்மிட் பண்ண உடனே முதல்ல நாங்கள் உடல் ரீதியாக அவங்கள செக்கப் பண்ணி உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் லிவர் ப்ராப்ளத்தில் வருவாங்க, சில பேர் ஜீரண பிரச்சனை, தூக்கமின்மை, பசியின்மை, இந்த மாதிரி நிறைய உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும். ஸோ முதல்ல நாங்கள் வந்து உடல் ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருவோம். அதுக்கு ஃபிசிஷியன் இருக்கார், உடல் ரீதியாக பார்க்குறது ஃபிசிஷியன் இருக்கார், அவர் என்னெல்லாம் பார்த்துருவார். ஸோ 21 நாளுக்குள்ளேயும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்ட பிறகு அவருக்கு நல்லா பசி எடுக்கும், நல்லா தூக்கம் வரும், யூரின் மோஷன்லாம் நல்லா ஆகிட்டு ஆள் தெளிவாயிடுவார். அப்போ தான் தெரியும் அவருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்றதே அவருக்கு ஒரு தன்மை வரும். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்க தொடங்குவார், என்ன நடக்குது, கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண தொடங்குவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கவுன்சிலிங் கொண்டு வரோம். அவரை கவுன்சிலிங் கொண்டு வந்தோன்னா அவருக்கான திருப்பியும் நாங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து ஏன் இந்த மாதிரி நோயில் தீவிரமாக இருக்காருன்றதை நாங்கள் கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை கொடுப்போம். இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ குடும்பத்தையும் கூப்பிட்டு நாங்கள் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சு பேசி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்ப்போம். பேரண்ட்ஸ் சில்ட்ரன்னா பேரண்ட்ஸையும் குழந்தை அம்மா அப்பாவையும் இவரையும் நோயாளியும் வச்சு பார்ப்போம். ஃபேமிலி மென்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்ன இஷ்யூஸ் இருக்குது, ஏன் இவர் தீவிரமாக இருக்கார். ஏன்னா நிறைய இடத்துல ஃபேமிலிஸும் ஒரு நோய் வளர்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்காங்க. வெளியே குடிக்காத வீட்டில் வந்து குடி, தொடர்ந்து காசு கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நோயை இவங்களே தெரியாமலே வளர்த்து விட்டுறாங்க. ஸோ பெருசாகிட்ட பிறகு அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இங்கே வந்து சேர்த்துட்றாங்க. ஸோ ஃபேமிலி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நல்லா ஆகணும், ரிக்கவரி வேணும்னா ஃபேமிலி இல்லாமல் ரிக்கவரி பண்ணவே முடியாது. ஸோ இங்கே நாங்கள் பேஷண்ட்டை ரெடி பண்ணுவோம், அதே சமயத்தில் ஃபேமிலி கூட நம்ம இந்த நோய் பற்றியான தகவல்கள் கொடுத்து, குடும்பத்துக்கு இந்த நோயின்னு தெரியாது, குடிக்காரன், வேலைக்கு போக மாட்டேன்றான், பொறுக்கி பொண்டாட்டி அடிக்கிறான், கெட்டவன், அப்படி தான் பிராண்ட் பண்ணுவாங்களே தவிர உள்ளே இருக்கிற நோய் பற்றி அவங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. ஸோ ஃபேமிலியை கூப்பிட்டு இது ஒரு நோய், இந்த நோய்க்கு சிகிச்சை தேவை, இது ஒரு மனநோய், இப்படி தான் செயல்படுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை கொடுத்தோன்னே குடும்பம் கெட்டவராக பார்த்தவரை ஒரு நோயாளியாக பார்க்க தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிதாபப்பட்டு அவருக்கு பண்ணுவாங்க. நாங்களும் அவங்கள தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி சந்தித்து அவருடைய ப்ரோக்ரஸ்லாம் சொல்லி கடைசியில் போகும்போது 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவோம். ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுத்து ஃபேமிலி கையில் கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். கண்டினியூஸாக அவங்க ஃபாலோஅப்புக்கு வரணும், 3 மந்த்ஸ்க்கு ஃபாலோஅப்புக்கு வரணும். கல்யாணம் ஆகும்போது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற கனவோடு தான் நான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஒரு ஹீரோவாக தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவர்கிட்ட அவருடைய குணங்களே என்னால் தெரிஞ்சிக்க முடியல. முதல் முறையாக அவர் குடிக்கும் பொழுது அந்த காட்சி எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. ஒரு ஒரு அன்பை எதிர்பார்ப்போம் இல்லையா, அது எனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் ஏமாந்துட்டணுன்ற வலி எனக்கு அதிகமாக இருந்தது. எந்த உணர்வையும் அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதுன்றது குடிநோயாளி மனைவிகளுக்கே ஒரு பெரிய சாபம். குடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னா சோஷியல் ட்ரிங்கர்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரிஞ்ச் ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க, சோஷியல் ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்களாலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ குடிக்கணும், எவ்வளோ உடம்பு தாங்கன்றது தெரியும்.
அவர் ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர் ஆகிடுறாரு, டிசீஸ்க்குள்ளே வந்துட்டார், அடிக்ஷனுக்குள்ளே வந்துட்டார்னா ஃபேமிலியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ரொம்ப டிஃபென்சிவ் ஆகிடுவார், ஒஃபென்சிவ் ஆகிடுவார். டிஃபென்சிவ்னா அவரை தடுத்துக்குவார், ஒஃபென்சிவ்னா அடிப்பார். ஸோ அவர் பாதுகாத்துக்கின்னு குடும்பத்தையும் தாக்க தொடங்கிடுவார். எரிச்சல், கோபம், இரிட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பயங்கர கோபம், எல்லாரையும் அடிப்பார். அவரை பாதுகாத்துக்குவார். இந்த போதையிலேருந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதை அவரை பாதுகாத்துக்குவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே இல்லை, ஃபேமிலியால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே செய்யக்கூடாது. உடனடியாக அவங்க உதவி தேடி சென்டருக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் அவருக்கு சிகிச்சை கொடுத்துருவோம். ஸோ தீவிர பயன்பாடு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுவாங்க. அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவங்களுடைய சராசரி வேலையை செய்யவே மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, பல் விளக்க மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போனால் கூட காசு சம்பாரித்து அந்த காசை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு, குடிக்கிற வரைக்கும் காசு இருக்கிற வரைக்கும் குடிச்சுனே இருப்பாங்க. காசு ஆகிட்டு திருப்பி வேலைக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தீவிர பயன்பாடு, ப்ராப்ளமேட்டிக் ட்ரிங்கர்ஸ் இவங்கலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக சிகிச்சை தான், ஃபேமிலியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஃபேமிலி எங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அவருக்கு உடனே அவரை நாங்கள் சிகிச்சை தொடங்கி நாங்கள் அவரை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம்.